இன்ஸ்பைரிங்கான இடத்துக்கு வந்து எல்லாருமே சாதாரணமாக அந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டாங்க. உங்களோட லைஃப் ஜேர்னி பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. வருஷம் 27 இயர்ஸ் இந்த ஃபீல்டு அவர் சப்போர்ட் எல்லாம் கண்டிப்பாக முடியாது. இருக்கிற பாசத்தை கொட்டுங்க, முதல்ல உங்களுக்கு உங்கள் பாசத்தை கொட்டுக்கோங்க. யாருக்கும் ப்ரூவ் பண்ணுறக்காக இல்லை, நம்ம உலகத்துக்கு ப்ரூவ் பண்ணி நான் பெரிய மனுஷின்னு சொல்லிக்கிறக்கோ இல்லை நான் வந்து மற்றவங்க இன்ஸ்பயர் பண்ணுறதோ அது கிடையாது. நம்மளே இன்ஸ்பயர் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்பிரேஷன் சொல்லணும். ஏன்னா வெஸ்டர்ன் கல்ச்சர் நம்ம இங்கே வந்து போய் கொடுத்தோம், அதுவும் தப்பாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா நானெல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸுன்னு நினச்சதவங்கெல்லாம் வந்து வாய் வார்த்தையில லவ் யூ சொல்றதும் ஐ கேர் ஃபார் யூ சொல்றதும் ஆக்ஷன்ல இல்லாம என்ன பிரயோஜனம்? பணம் இருக்கும். பாவ பெரிதாவை பார்த்து மட்டும் ஃப்ரெண்ட்ஷிப்போ ரிலேஷன்ஷிப்போ வச்சுக்காதீங்க. இந்த காலத்துல இருக்க டீனேஜர்ஸ் வந்துட்டு லவ் அப்படின்னு சொல்றாங்களா, அது உண்மையாவே அது லவ்வா? அப்பாலஜி அக்செப்டட், ஆக்சஸ் டினைட். வந்து women have face பண்ற challenges னு சொல்றோம் இல்லையா? What about the transgenders? டிப்ரெஷன் சொல்லி யாரை பார்த்தாலும் டிப்ரெஷன், எந்த ஸ்டோரிக்குள்ள எந்த ஸ்டேட்டஸ் ஸ்டோரிக்குள்ள போனால் டிப்ரெஷன் அதை பற்றி உண்மையாகவே டிப்ரெஷனா? இப்போ பேரண்ட் இஸ் த ஃபர்ஸ்ட் டீச்சர், டீச்சர் இஸ் த செகண்ட் பேரண்ட்னு சொல்லுவாங்க மேம். அது அந்த காலத்துல. இப்போ வந்துட்டு அன்னைக்கு பார்க்குறேன், என் ஃப்ரெண்டு அவங்களோட கிளாஸ் டீச்சரு, அவன் காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறான்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு வந்துட்டு 32 ஏஜ் இருக்கும். என் ஃப்ரெண்டுக்கு அனுப்புறாங்க, அம்மு ஐ லவ் யூன்ட்டு அவ்வளோ மெசேஜ் வருது. ஸ்டூடெண்ட்டுக்கு அனுப்புறாங்க. நான் யாருன்னு கேட்டா என்னோட மிஸ் அப்படின்னு சொல்றான். அவன் ஃபோன் போட்டு திட்டுறான், எனக்கு வந்துட்டு 500 சீக்கிரம் சென்ட் பண்ணா அவங்க அனுப்புறாங்க. என்ன வாங்கி கொடுனாலும் வாங்கி கொடுக்குறாங்க. ஸ்டூடெண்ட் அவங்க தானே நம்ம திருத்தணும். அவங்களே இது இப்படி பண்ணா ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருப்பாங்க? இது நம்ம என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. சில டைம் வந்து ஒழுக்கமா ஒரு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற ஆளுகளை கூட ஒரு வீக்கான பாயிண்ட்ல யூனோ எங்கேயோ ஒரு இடத்துல பாவம் பரிதாபம் பார்த்து பணிஞ்சு போற ஆளுகளும் இருக்கிறாங்க. ஐயோ பாவம் அப்படின்னு. ஆனா இந்த பாவ பரிதாபம் பார்த்து மட்டும் ஃப்ரெண்ட்ஷிப்போ ரிலேஷன்ஷிப்போ வச்சுக்காதீங்க. நான் வந்து வாழ்க்கையில நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸஸ் ஐ வில் டெல் யூ. ஐயோ பாவம் அப்படின்னு வந்து ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லிட்டு கர்மாவோட இது இருக்குது, கனெக்ஷன் இருக்குது இப்படி நானே சொல்லிக்கிறது. பிகாஸ் ஐம் அ ஸ்பிரிச்சுவல் பர்சன். ஏதோ கர்ம கழிப்புக்காக தான் வந்து யூனிவர்ஸ் வந்து இந்த மனுஷனை இல்லை இந்த பொண்ணை வந்து என் வாழ்க்கையில விட்டுருக்குறாங்கன்னு நினைச்சிட்டு ஐ ஹாவ் அ ரோல் டு பிளே இன் ஹிஸ் லைஃப் ஹர் லைஃப்னு சொல்லிட்டு ஃபுல் ஃபிளெஜ்டா ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி ட்ரீட் பண்ணி ஃபேமிலியில எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி அந்த மாதிரி அழகா கொண்டு போவோம். திடீர்னு பார்த்தா அவங்க காணாம போயிடுவாங்க, அவங்க காரியம்லாம் சாதிச்சிட்டதுக்கு அப்புறம். அப்போ மனசு வலிக்கும். அப்போ எனக்கு என்ன தோணும், என்னோட கர்மாவை வந்து நான் கழிச்சுட்டதுக்கான ஒரு வழியை வந்து கடவுள் எனக்கு கொடுத்து இருக்கிறாரு. அவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ அவங்கள பத்தி எனக்கு தெரிய கூட தெரியாது. இந்த மாதிரி என் வாழ்க்கையில 1000 பேர். ஆனா நான் நல்லது பண்றத வந்து மறக்கவே இல்லை. ஏன்னா தட் இஸ் ஹவ் வி குட் பீப்புள் ஆர் டிசைட். ஒரு கோட் நான் படிச்சேன் மேம். Do not feed everyone you seeing. Someone wants some power to beat you அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது படிச்சேன். நீங்க சொன்னோன்னே எனக்கு அதான் ஞாபகம் வருது. நம்ம கிட்ட இருந்து பெனிஃபிட் ஆகி நம்மளையே திருப்பி கடிக்கிற ஆளுங்க எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க. ஆனா அது வந்து அவங்களோட மனுஷ இயல்பு ராஜா. அதனாலதான் அவங்க அப்படியே இருக்கிறாங்க. கடிச்சு திருப்பி அவங்களையே கடிச்சுக்கிட்டு அதுதான் சுத்தி யாருமே இல்லாம இருக்க போறாங்க. அது வர்றப்போ இட் பி டூ லேட் ஃபார் தெம். ஏன்னா அவங்கள சுத்தி உண்மையானவங்க இருக்க போறது இல்ல. அதுதான் நடக்கும். இந்த காலத்துல இருக்க டீனேஜர்ஸ் வந்துட்டு லவ் அப்படின்னு சொல்றாங்களா மேம், அது உண்மையாவே அது லவ்வா? லவ் அப்படிங்கிறது சொல்றதே சிரிப்பு வருது. லவ் அப்படிங்கிறது ஆக்சுவலா லவ் அப்படின்னு கட்டி பிடிச்சிக்கிட்டு எப்ப பார்த்தாலும் ஸ்வீட் டாக்கிங்ஸ் பண்ணிக்கிட்டு கிஃப்ட் கொடுத்துட்டு இருக்கிறது கிடையாது. ஒருத்தரோட கஷ்டங்களை புரிஞ்சுக்கிட்டு அந்த கஷ்டத்துக்கு நீ வந்து துணை போக முடியுமா? இப்போ நான் என்னோட குரோத்ல என் ஹஸ்பண்டோட பெரும் பங்கு இருக்கு. அதே மாதிரி அவரு குரோத்ல என்னோட பெரும் பங்கு இருக்கு. இட்ஸ் லைக் டிராவலிங் டுகெதர். ஒரு ரயில்வே தண்டவாளம் மாதிரி தான் வாழ்க்கைங்கிறது. அப்படிங்கிறப்ப வந்து லவ்ங்கிறது வந்து ஒரு புரிதல், ஒரு அந்யோன்யம். நீ எனக்கு எப்ப பார்த்தாலும் கிஃப்ட் கொடுத்துட்டு இருக்கணும், நீ என்னை வந்து எப்ப பார்த்தாலும் கொஞ்சிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது விஷயம் கிடையாது. நீ கஷ்டம் இருந்தாலும் நீ என் கூட இருப்பையா
கஷ்டத்திலயும் பங்கு கொள்றதுதான் லவ் அப்படிங்கிறது. கஷ்டம் இருக்கிறப்போ நான் உன்னை எதிர்பார்த்து நான் கஷ்டத்தை விட்டு வெளியே வந்த உடனே டாடா பை பை சொல்லிட்டு போறது, அது ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தாலும் சரி, ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் சரி, அந்த மாதிரி ஒரு துரோகம் எதுவுமே கிடையாது வாழ்க்கையில். நான் ஒன்னு அழகா படிச்சேன், என்னன்னா அப்பாலஜி ஆக்செப்டட், ஆக்சஸ் டினைட். நம்ம வந்து எதுக்கு ஆக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னம்னா, உன்னை ஃபர்கிவ் பண்றதே உனக்கு நல்லது பண்றது இல்ல, எனக்கு நான் நல்லது பண்ணிக்கிறேன். ஏன்னா பண்ணிட்டப்போ நான் வாழ்க்கையில நான் தேவைப்பட்டேன் அப்படிங்கிறப்போ நீ என்ன என் கூட ஃப்ரெண்டா இருந்த, இல்ல நீ என்ன லவ் பண்ண, ஒரு பியூட்டிஃபுல் மூமெண்ட் ஷேர் பண்ணோம், இருந்த போன, ஓகே, ஐ கீப் இட் அஸ் பியூட்டிஃபுல் மெமரிஸ். என் செல்ஃப் ரெஸ்பெக்டை விட்டு கொடுக்குற அளவுக்கு ஐ ட்ரை டு பி அ வெரி குட் ஃப்ரெண்ட் டு யூ. அதையும் உன்னால ரெஸ்பெக்ட் பண்ண முடியாம தூக்கி போட்டுட்டு போற ஆளுகளுக்கு அப்போ அந்த அளவுக்கா நம்ம இழக்கணும் அப்படின்னு கேக்குறேன். லவ்ங்கிற பேர்ல உங்களையே நீங்க இழக்காதீங்க. அதுதான் நீங்க இட்ஸ் growing together, it's understanding each other, being there for you when you're up, when you're down, and when you're low, and when you're in your peaks. Okay. நீ கஷ்ட காலத்துல விட்டுட்டு போயிட்டு நல்ல காலத்துல உன் கூட சேர்ற ஆளுங்க எப்படி இருப்பாங்க? எதிர்பார்ப்போட தானே இருப்பாங்க. அதை நீ புரிஞ்சுக்காம நல்லது பண்ணவங்கள தூக்கி போட்டுட்டு போனா அது அவங்களோட தன்மை. அந்த தன்மையை மாத்தாத வரைக்கும் அவங்களுக்கு ஜென்யூவன் ஃப்ரெண்ட்ஸோ இல்ல ஜென்யூவன் ரிலேஷன்ஷிப்போ என்னைக்குமே அமையாது. ஆனா என் வாழ்க்கையில நீ வேணும் அப்படின்னு ஃபைட் பண்ற ஆளுங்க, அந்த மாதிரி ஆளுகளை விடக்கூடாது. கண்டிப்பா. கரெக்டா? அது ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தாலுமே சரி. சொல்லுவாங்க, ஓ ஐ லவ் யூ, ஹலோ, வாய் வார்த்தையில லவ் யூ சொல்றதும் ஐ கேர் ஃபார் யூ சொல்றதும் ஆக்ஷன்ல இல்லாம என்ன பிரயோஜனம்? நீங்க உங்க காலத்துலன்னு சொல்லவே முடியல மேம். நீங்க என் கூட காலேஜ் படிச்ச மாதிரி இருக்கீங்க. நான் என்ன பண்ணட்டும், என் பொண்ணுக்காக வாழ்க்கையில அவ்வளவு கத்துக்க வேண்டியதா இருக்கு. எவ்வளவு யங்ஸ்டர்ஸ நான் ஆக்சுவலா கவுன்சில் பண்ணிட்டு இருக்கிறேன் நான். ஸோ நான் இதை பேச எனக்கும் இப்படி நடக்குதா, எனக்கெல்லாம் கல்ச்சுரல் ஷாக் இருக்கதா செஞ்சது. பட் இட்ஸ் அன் அண்டர்ஸ்டாண்டிங் தானே. காலத்தோட சேர்ந்து நம்மளும் யூ ஹாவ் டு இவால்வ் இல்லையா ராஜா? இல்லாட்டி நான் எங்கேயே உட்காந்துக்கிட்டு ஒன்னு யங்ஸ்டர்ஸை ஜட்ஜ் பண்ணிட்டு இருப்பேன் நான், இல்லையா? அது தேவையே இல்லை. ஏன்னா எங்க காலத்திலேயே எங்களை ஜட்ஜ் பண்ணவங்க எக்கச்சக்கமான பேர் இருப்பாங்க. எல்லாரையும் ஒவ்வொருத்தர் ஜட்ஜ் பண்ணிட்டே இருப்பாங்க. நான் இதுக்கெல்லாம் டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு போய் நம்ம வேலையை நம்ம பார்த்தோம்னா நம்ம உருப்பட்டுட்டு போவோம். அதுதான் அங்க சொல்ற, பார்த்தாலே போதும், அவ்வளவுதான். இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்ல நிறைய சண்டைகள், கல்யாணம் முடிச்சு அடுத்த நாளே டைவர்ஸ் வாங்கிட்டு நிக்கிறாங்க. அவங்க எப்படி அவங்க புரிஞ்சுக்கிட்டு அவங்க வாழணும்னு நீங்க நினைக்கிறீங்க? இது நான் மகேஷையும் கூட உட்கார வச்சிருந்தா அவர் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, கல்யாணம் பண்றோம் அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சதான ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள இறங்குறீங்க. இது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் we have arranged marriages. ஆனா இந்த காலத்து பெண்கள் ஆகட்டும் ஆண்கள் ஆகட்டும் பேசி பார்த்து பிடிக்காம கல்யாணம் பண்றது இல்ல. அந்த காலம் மாதிரி முகத்தையே காட்டாம கல்யாணம் பண்ண காலங்கள்லாம் இருக்கு. எங்க அம்மா சொல்லியிருக்காங்க, எங்க அப்பா ஃபேஸ் எல்லாம் பார்த்தது கூட இல்லையாமா. அந்த மாதிரி பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 60 years 70 years ஒன்னா வாழ்ந்து போனோம். ஏன்னா 15-16 வயசுலயே கல்யாணம் பண்ணவங்க இல்லையா? சோ அவங்களே 55 years 60 years and all they live together. ஏன் இந்த டிவோர்ஸுக்கான காரணம் இருக்கலாம் அப்படிங்கறது என்னோட அண்டர்ஸ்டாண்டிங். எங்க காலத்துல எல்லாம் அம்மா அப்பா சொல்றதுதான் தெய்வ வாக்கு. அதுக்கு முன்னாடி இருந்தவங்களும் அப்படிதான். அம்மா அப்பானா அவ்வளோ மரியாதை இருக்கும், அவ்வளோ பயம் இருக்கும். இந்த காலத்துலதான் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் எல்லாம் நான் சொன்ன மாதிரி அவங்களுக்கு லைக் 2 பேருமே ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கறனால ஹாஸ்டல்ல விட்டுறோம். ஹாஸ்டல்ல விட்டா கூட இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் த டைம் whenever they spend with us, it's very important to give them the values. ட்ரை டு மேக் இட் அப் அப்படின்னு சொல்லுவேன் நான். ஏன்னா நான் சஞ்சு ஹாஸ்டல்ல இருந்தாலுமே whenever she's here எனக்கு எல்லாமே ஸ்டாண்ட் ஸ்டில் ஆகும். இட்ஸ் ஜஸ்ட் மீ ஹர். அவங்க அப்பா பிஸியா இருந்தா கூட 24 hours பாப்பாக்க கிளாஸ்ட்ரோஃபோபிக். சஞ்சுக்கு அப்படியே ஒரு கிளாஸ்ட்ரோஃபோபிக் ஆகுற மாதிரி, ஐயோம்மா யூ டூ லைக் யூ ஆர் லைக் ஐ ஃபீலிங் கிளாஸ்ட்ரோஃபோபிக் வித் யுவர் லவ்ங்கிற அளவுக்கு அன்பை கொட்டுறதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அதை சொல்லி கொடுக்காம வளர்த்துறதுனால அண்ட் ஆல்சோ எல்லாருமே இப்ப பினான்சியலி இண்டிபெண்ட் ஆயாச்சு. நீ இல்லாட்டி எனக்கு பினான்சியல் செட்டப் இருக்குது அப்படிங்கிறது. லைஃப்ல
நீ இதுதான் லைஃப் அப்படின்னு உள்ள போயாச்சு. கஷ்டங்கள் இருந்தாலும் ஓகே, நம்ம வயிற்றுல செமந்து 10 மாசம் இருந்த குழந்தை வெளியே வர்றப்போ அது கூடவே வந்து எவ்வளவு ஒரு ஆர்குமெண்ட்ஸ், யூ ஹேவ் லாட் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், வளர வளர எல்லாமே இருக்கு. உன்னோட சாப்பாடை சாப்பிட்டு சுவாசிச்ச அந்த ஜீவனுக்கு அப்படின்னா யாரோ பெத்து விட்டு கரெக்டா எங்கேயோ இருந்து வர்றவங்க, அவங்க அப்ரிங்கிங் என்னன்னு தெரியாது, ஆனா எங்கேயோ நம்மளுக்கு ஜெல்லாய் வருதுன்னு தான் நீங்க ஒண்ணு சேர்றீங்க. இப்போ நீங்க இவங்களை டைவர்ஸ் பண்ணி அடுத்த ஆளுன்னு எவ்வளவு பேர்த்த நீங்க மாத்த போறீங்க வாழ்க்கையில. கடைசியில 2 பூனை 4 நாயின் தான் வாழ்க்கை ஓடும். கண்டிப்பா கண்டிப்பா. ஓல்டேஜ் செட்டில்மெண்ட்ஸ் அந்த மாதிரி இப்போ ரிட்டையர்மெண்ட் ஹோம்ஸ் மாதிரி அங்கதான் போய் இருக்க போறோம். லைக் தட்ஸ் வாட் இஸ் ஹேப்பனிங் இன் த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் இல்லையா? தாத்தா பாட்டி எல்லாம் 80 வயசு இருந்து ஒன்னா வாழ்ந்துருக்கிறாங்க, 70 வருஷங்கள் ஒன்னா வாழ்ந்துருக்கிறாங்க. அப்படிங்கிறப்போ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கதான் செய்யும். ஆனா அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல என்ன அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டு வர்றோமோ அதுதான் உங்களுக்கு உங்க லைஃப ஒன்னா கொண்டு போற விஷயம். எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் வந்து எந்த ஒரு விஷயத்திலயுமே ஒளிவு மறைவு இல்லை. எதா இருந்தாலும் ஈவன் த டார்க்கஸ்ட் சைட் நானும் அவரும் உட்கார்ந்து பேசி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி we have the strength to move on. Life is a compromise. எதுக்கு நான் காம்ப்ரமைஸ் பண்ணணும்னு then work towards it to make it better. Work towards making it a better relationship. நான்லாம் வந்துங்க 47 years relationship கட் பண்ணி விட்டுருக்கிறேன். பரிதாபப்பட்டு ஓகே ஓகே ஓகே. அப்போ ஒரு நாள் உட்காந்து யோசிச்சேன், இவங்கனால எனக்கு வாழ்க்கையில பிரச்சனை தான் இருந்திருக்கு, எது செய்யக்கூடாது இதனால பிரச்சனை வரும் உனக்கு எனக்குன்னு சொன்னா அதை தான் போய் பண்ணுவாங்க. பண்ணிட்டு திருப்பி எதையும் நடக்காத மாதிரி நம்ம கிட்ட வர்றது, அது வேண்டாமே. எவ்வளவு நாளைக்கு நான் எடுத்துக்க போறேன் நானு? சரி அப்பா, நம்ம கூட இருந்த ஒரு பாம்பு அப்படியே நம்ம மடியை விட்டு இறங்கி போயிடுச்சுப்பான்னு நம்ம நினைச்சுக்க வேண்டியதுதான். அதுதான் ரிலேஷன்ஷிப்லயும் அடிக்கிறது, பிசிக்கல் அபியூஸ், மென்டல் அபியூஸ், கேஸ் லைட்டிங், தப்பு பண்ணிட்டு தப்பே பண்ணலான்னு அடிச்சுட்டு நான் அடிச்சது கரெக்ட் உனக்கு வலிச்சதுன்னு சொல்றது தப்பு. இந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள் நடக்குது. அப்போ நீங்க சாமர்த்தியமா இருக்கணும். அதுக்காக லவ் ட்ரை பண்ணலாம் ஒரு அளவுக்கு, ஆனா அவங்க பண்ற நல்லது அவங்க பண்ற கெட்டதை விட ஜாஸ்தியா இருந்தது அப்படின்னா யூ கேன் ஏதோ ஒரு விதத்துல ஓவர் லுக் பண்ணலாம், பேசலாம், மாறுறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஆனா நீங்க இந்த சின்ன விஷயங்கள் வந்து பண்ண 1000 விஷயங்கள் நல்ல விஷயங்களை மறந்துட்டு சின்ன விஷயத்துக்காக சுயநலத்துக்காக யூஸ் பண்ணிட்டு நான் இல்ல சரிப்படா போப்பா, நீ போய் எங்க இருக்குதோ போமா, நீ போய் எங்க நல்லா இருக்குதோ பாரு. ஆனா அப்பதான் உங்களுக்கு தெரியும் உண்மையா இருக்கிறவங்க யார் அப்படின்னு தெரியும். then it will be too late. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்ல கூட என் புருஷனை காப்பாத்துறேன், என் பொண்டாட்டி காப்பாத்துறேன், அந்த அளவு கண்மூடித்தனமான லவ். அதனால செய்யற தப்பெல்லாம் மறைச்சுக்கிட்டு எல்லா தப்ப உங்க மேல போட்டுக்காதீங்க. அந்த தப்ப பண்ணவே பண்ணாதீங்க. தப்புனா தப்பு, கரெக்டுனா கரெக்ட். இல்லாட்டி அவங்க தப்பு பண்ணிட்டே இருப்பாங்க. நீங்க வந்து அது தப்புன்னு சொல்லாததுனால, இதனாலதான் நான் ஹர்ட் ஆகுறேன்னு சொல்லாததுனால என்ன ஆக போகுது அப்படின்னா அவங்க பண்றது கரெக்ட்னு நினைச்சிட்டே இருக்க போறாங்க. திரும்ப அதே பண்ணிட்டு இருப்பாங்க. பணம் வெர்சஸ் குணம், இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பணம் வர்சை சூப்பர் ரைமிங்கா இருக்கு. பணம் வர்சஸ் குணம். நீ பணம் சம்பாதிக்கணும்னா உனக்கு ஒரு குணம் இருக்கணும், ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும். அந்த குணம் அப்படிங்கிறது வந்து having a discipline in life. கரெக்டா? அந்த குணத்தை டிசிப்ளின், நான் காலையில 6 மணிக்கு எந்திரிக்கணும், அன்றாட வேலைகளை செய்யணும், 10 மணிக்கு ஆஃபீஸ் போகணுமா போகணும், 6 மணிக்கு திரும்பி வரணும், ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணும். நீ அந்த ஹார்ட் ஒர்க்கும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் அந்த டிசிப்ளினும் லைஃப்ல இல்லாட்டி நீ எப்படி வாழ்க்கையில முன்னேறி பணத்தை சம்பாதிக்க போற? இல்ல திருடலாம், கொள்ளையடிக்கலாம், மத்தவங்களை ஏமாத்தி பொழைக்கலாம், அப்புறம் போய் கம்பி எண்ணணும். கரெக்டா? சோ என்ன பொறுத்த வரைக்கும் குணம் இருந்தாதான் பணம் இருக்கும். குணம் இருந்தாதான் வந்த பணத்தை எப்படி தக்க வச்சுக்க முடியுங்கிற ஒரு நாலேஜும் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது என்னோட டேக். ஓகே, இந்தியாவில் இருக்கிற என்டர்பிரனர்ஸ்ல 20% வந்துட்டு பெண்கள் இருக்காங்க. இதை வளர்ச்சின்னு நினைக்கிறீங்களா இல்ல இது பத்தாதுன்னு நினைக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் நான் ஃபெமினிஸ்ட் கிடையாது. எந்த ஒரு ஜீவன், ஈவன் அ பிளான்ட், அதுக்கு ஒரு சோல் இருக்கு. இந்த உலகத்துல பிறந்த ஒவ்வொரு லிவிங் பீயிங்குமே ஒரு டிஃப்ரெண்ட் ஐடென்டிட்டி. அது ஆண் பெண் அதர்ஸ், இந்த இதே வந்து நான் அதை செக்ரிகேட் பண்ணி செப்பரேட்டே பண்ண விரும்பல. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா எல்லாருக்குமே இந்த உலகத்துல பிறந்தவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஓகே,
இருக்கலாம். ஏன்னா என்னோட பாட்டி, பாட்டி கொள்ளு பாட்டி கதை சொல்லியிருக்காங்க. அள்ளி ராஜ்யமா இருந்திருக்குது ஒரு காலத்துல. அள்ளி ராஜ்யம்னா பெண்கள் ஆண்ட ராஜ்யம். அப்ப வந்து ஆண்களை அடக்கி வச்சிருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் இது வந்து ஆண்கள் ராஜ்யமா இப்போ விமென்ஸ் லிப் மாதிரி அப்ப மென்ஸ் லிப் இருந்திருக்கும் போல இருக்கு. அவங்க எல்லாம் தாங்க முடியாம, இந்த பெண்கள் அராஜகம் தாங்க முடியாம, ஏன்னா பெண்களுக்கு வந்து வரதட்சணை கொடுத்துதான் ஆண்கள் கல்யாணம் பண்ணிட்டு போற மாதிரி எல்லாம் இருந்திருக்குதாமா. அந்த கதைகள்லாம் நான் கேட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நான் பிறந்ததுக்கு அப்புறம் தான் விமென்ஸ் லிபரேஷன், ஃபெமினிசம் அப்படின்னு எல்லாமே வந்த ஒரு விஷயம். ஸோ நான் என்ன சொல்ல வரேன் இங்க அப்படின்னா, எல்லாருக்குமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. இப்போ எல்லாருமே அவங்கவுங்க வாழ்க்கையில ஒரு சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்ம வந்து விமென் ஃபேஸ் பண்றோம் சேலஞ்சஸ்ன்னு சொல்றோம் இல்லையா? வாட் அபவுட் த டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்? நம்ம விமனை விட they are facing more challenges in life. அவங்க வாழ்க்கைய அவங்க எவ்வளவு போராடிட்டு இருக்கிறாங்க. இதே பெண்கள் நம்ம வந்து நம்மளுக்கு வந்து சுதந்திரம் வேணும்னு நினைக்கிறவங்க அவங்கள நம்ம எப்படி ட்ரீட் பண்றோம்? டிசிப்ளின் இருந்தா யார் வேணா எந்த லெவலுக்கு வேணா போக முடியும். அது இல்லாதவங்க வந்து கண்டிப்பா வாழ்க்கையில முன்னேறவே முடியாது. வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. ஓகே, நீ வாழ்றது ஒரு தடவை, திரும்பி பார்க்கவே இந்த உலகத்தை. இந்த உலகத்துக்காக நீ என்ன பண்ணன்னு உன்னோட பர்பஸ் ஆஃப் லைஃப் நீ யோசி. ஐ திங்க் தட் இஸ் த crux of whole life. So I don't want to segregate it as a man, woman. No. எதுக்கு பயப்படணும், எதுக்கு பயப்படக்கூடாது? எதுக்கு பயப்படணும்? நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான், your conscience is your compass. மனசாட்சிக்கு தான் தெரியும் அது கரெக்டா தப்பான்னு. அப்புறம் உலகத்துல கொஞ்சம் இது கரெக்ட் இது தப்புன்னு மற்ற மனிதர்களுக்கும் மற்ற காட்ஸ் கிரியேஷனுக்கும் பிரச்சனை கொடுக்க கூடாதுன்னு கொஞ்சம் லாஸ் எல்லாம் போட்டிருக்கிறாங்க. அதை ஃபாலோ பண்ணணும். அதுக்கு பயப்படணும். அது நீங்க தப்பு பண்ணிடக்கூடாதுன்னு, இல்லாட்டி போய் கம்பி எண்ண வேண்டியது இருக்கும். இதுக்கெல்லாம் பயப்படணும். ஏன்னா நம்ம இந்த உலகத்துல வாழணும் அப்படின்னா மத்தவங்களை துன்புறுத்தி வாழ முடியாது. அது ரொம்ப ஒரு தப்பான விஷயம். அது கண்டிப்பா அது உங்க மனசாட்சிக்கு வந்து நான் 100 பேர்த்த கொன்னது கரெக்ட் அப்படின்னா அது கண்டிப்பா அது தப்பு. அது நீங்க கரெக்ட்னு நீங்க அதை சொல்ல முடியாது. ஸோ அப்படிங்கிறப்ப வந்து there are some laws that இந்த மாதிரி laws and then keep your conscience as your compass. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும். ஓகே, எதுக்கு பயப்படக்கூடாது அப்படின்னா, நீங்க வாழ்க்கையில பயந்துட்டே இருந்தீங்கன்னா வாழ்க்கைய வாழவே முடியாது. நீங்க வாழ்க்கையில முன்னேறணும்னா அடுத்த ஸ்டெப் எடுக்கணும். ரிஸ்க் எடுக்காத மனுஷன் வந்து வாழ்க்கையில முன்னேறவே முடியாது. ரிஸ்க் எடுத்தாதான் சேலஞ்சஸ், அந்த சேலஞ்சஸ்ல வர எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து உங்களை சக்சஸ்ல கொண்டு போய் விட போகுது. இல்ல நான் இருக்கிற இடத்துலயே இருந்துக்கிறேன் அப்படின்னு நினைச்சிட்டு பயந்துட்டே உட்கார்ந்துட்டு இருந்தா வாழ்க்கையே இழந்துருவீங்க. சோ அதுதான், to take your next step, never be afraid. ஓகே. இந்த காலத்து டீனேஜர்ஸ்க்கும் அவங்க பேரண்ட்ஸ்க்கும் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த காலத்துல ரொம்ப மாறிடுச்சு. எங்க அம்மா என்கிட்ட கேக்குறாங்க, என்னடா நீ இன்னொரு பொண்ணு கூட லவ் பண்ணாம இருக்குன்ற அளவுக்கு மாறிடுச்சு. அப்பெல்லாம் லவ் பண்ணா வீட்டுக்கு தெரியாம இருக்கணும் அப்படி இப்படின்னு. இப்ப அம்மாவே லவ் பண்ணடா 18 வயசு ஆகி போச்சு அப்படின்னு. எனக்கு என் பொண்ணையும் அதான் சொல்லிட்டு இருக்கிறேன் நானு. பேபி யூ நீட் அ லைஃப் பார்ட்னர், ஸோ லுக் ஃபார் சம் ஒன் அண்ட் கெட் மேரிட் அப்படின்னு. ஆனா ஏன்னா இப்போ வந்து பேரண்ட்ஸ் ஹவ் பிகம் மோர் அண்டர்ஸ்டாண்டிங். ஏன்னா மோர் அண்டர்ஸ்டாண்டிங்னு தேர் ஆர் பேரண்ட்ஸ் ஹூ ஆர் வெரி வெரி கன்சர்வேட்டிவ். என்னை பொறுத்த வரைக்கும் சஞ்சு எல்லாம் பாத்தீங்கன்னா என்கிட்ட நான் போறேன் வர்றேன் எல்லாத்தையும் கிளியரா சொல்லிடும். ஏன்னா நான் சின்ன வயசுலயே சொல்லியிருக்கேன், எண்ட் ஆஃப் த டே பிரச்சனைன்னு வந்து இருந்தா வந்து நிக்க போறது உன் அம்மா அப்பா தான். கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ் அவங்க அம்மா அப்பா பேச்சை கேட்டுட்டு போயிடுவாங்க, கூட யாரும் நிக்க போறது இல்லை. ஸோ என்ன நடந்தாலும் ஃபர்ஸ்ட் தெரிய வேண்டியது எனக்கும் அப்பாவுக்கும். ஸோ வில் பி ஏபிள் டு பேக் யூ அப். அது நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ எனக்கு தெரியணும். ஸோ சஞ்சுவை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி நான் சின்ன வயசுல சொன்ன ஓப்பன் புக். இப்போ இருக்கிற பசங்க எல்லாரும் டிப்ரெஷன் சொல்லி யாரை பார்த்தாலும் டிப்ரெஷன், எந்த ஸ்டேட்டஸ் ஸ்டோரிக்குள்ள போனாலும் டிப்ரெஷன். அதை பத்தி அது உண்மையாவே டிப்ரெஷனா? அது என்னது மேம் சொல்லுங்க. ஆக்சுவலா வந்து இருக்கலாம், ஏன்னா டிப்ரெஷனாக இருக்கலாம். மன கஷ்டத்தில் இருக்காங்க, மென்டல் ஹெல்த் சஃபர் ஆகுது அப்படின்னாலே அவங்களுக்கு தே ஆர் ஏபிள் டு ஐடென்டிஃபை இட்ஸ் டிப்ரெஷன். அது லவ் ஃபெயிலியர்னால இருக்கலாம், இல்லை நினச்ச கனவு அடைய முடியாமல் இருக்கலாம், இல்லை லாட் ஆஃப் அதர் ஃபேக்டர்ஸ் விச் ஆட்ரிபியூட் டுவர்ட்ஸ் தேர் மென்டல் ஹெல்த் இல்லையா. நம்ம வந்து இமோஷ்னலாக வந்து பிளாக்மெயில் பண்ணுறதும் அது கூட கேன் லீவ் டு டிப்ரெஷன். நம்மளுக்கு அது என்னன்னே தெரியாது. ஒருத்தர் இமோஷ்னலாக
சாட்டிஸ்ஃபை கேஸ் லைட் பண்ணுறது கூட உங்களை டிப்ரெஷனில் கொண்டாந்து முடியும். ஒரு நெகட்டிவான ஆள் கூட நீங்கள் இருந்தால் கூட நம்மளுக்கு அந்த டிப்ரெஸ் ஃபீலிங் வரும். ஏன்னா கண்டினியூஸ் நெகட்டிவிட்டி இஸ் பீயிங் ஃபெட் இன் டு யூ. ஓகேவா? ஸோ எந்த விஷயனால இது நடக்குது அப்படின்னு தெரியாது. அப்படிங்கிறப்போ உங்களால் அது டிப்ரெஷன் அப்படின்னு அவங்களால சொல்ல முடியுதுனாலே அவங்க மென்டல் ஹெல்த் சஃபர் ஆகிறாங்க அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ண முடியுது. அந்த காலத்துல எல்லாம் வந்து அது டிப்ரெஷனுங்கிறது அது என்னன்னே அவங்களுக்கு தெரியாமல் இப்போ விளையாட்டா கூட யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஆனால் அந்த காலத்தில் வந்து அது தெரியாமல் என்ன ஆகும், மன உளைச்சலுக்கு ஆளாகி ஆளே மாறி கேரக்டர் மாறி மன நோயாளியாக ஆறக்கான சான்சஸ் ரொம்ப இருந்திருக்கும். நம்ம ஊரில் வந்து நீங்கள் போய் ஒரு சைக்காலஜிஸ்ட்டை பாருங்க, இல்லை ஒரு சைக்கியாட்ரிஸ்ட்டை பாருங்க அப்படின்னு சொன்னோம்னா அவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு தட்டி கழிச்சுட்டு போயிடும். ஆனால் வந்து அப்ராடில் வந்து மென்டல் ஹெல்த்துக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அவங்க ஆஃபீஸ்லேயே வந்து அவங்களுக்குன்னு ஒரு சைக்காலஜிஸ்ட் இருப்பாங்க அவங்கள கவுன்சில் பண்ணுறதுக்கு. இப்போ தான் நம்மளுக்கு இந்த ஐடி இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் there are people who counsel எல்லாமே இருக்குது. ஆனால் நான் அது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா மென்டல் ஹெல்த் சஃபர் ஆகிறதுக்கு விடாதீங்க. இந்த மென்டல் ஹெல்த் எதனால் சஃபர் ஆகிறோம், நம்மளோட மென்டலி ஃபிசிக்கலி எல்லாத்தையும் கொண்டு போய் ஒருத்தர் கையில் ஒப்படைக்கிறது. ஒரு ஹெல்த்தியான பர்சனுக்கு அவங்க வந்து மென்டலி சஃபர் ஆகுறாங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். இப்போ வந்து இந்த டிப்ரெஷன் சொல்லிட்டு வர ஆளுகளை வந்து யூ ஷுட் மேக் தெம் வாக் ஆன் எக்ஷெல்ஸ் அப்படின்னா உனக்கு டிப்ரெஷனா அந்த மாதிரி don't do that. அவங்களுக்கு வந்து they just want to be heard. mentally unhealthy personக்கு வந்து அவங்க இந்த மாதிரி டிப்ரெஷன்ல இருக்காங்கங்கிறதே அவங்களுக்கு தெரியாது. ஸோ அப்படி ஃபீல் பண்றவங்க கிட்ட all we need to do is உனக்கு நிஜமாவே என்ன பிரச்சனை, என்ன ஜாலியா தானே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன் என்ன சொல்லுவாங்க, நான் எல்லாம் எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு என்ன ஜாலி, ஆனா I have my emotion, I have my emotional brain, I have my நான் டிப்ரெஷன் வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்சா கூட I have my moments of up and down emotionally. அப்படிங்கிறப்ப வந்து நான் எப்படி அதை ஃபைட் பண்ணுவேன் அப்படின்னா அந்த டிப்ரெஷனுங்கிறத வந்து ஃபைட் பண்றதே வந்து ஒரு பெரிய டாஸ்கா இருக்கும். அதனால ஜெயா இன்னைக்கு முழுக்க உனக்கு இந்த பிரச்சனையா இருக்கு, இல்ல இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கு, யூ மென்டலி வெரி வெரி எஃபெக்டடு. ஸோ உனக்கு இதுதான் டைம் ஃப்ரேம், இவ்வளவு நாள் நீ யூ கேன் ஃபீல் இட். டு ஃபைட் இட் இட் செல்ஃப் இஸ் அ ஹியூஜ் டாஸ்க். அதுக்கப்புறம் கம் பேக் வித் யுவர் ஸ்ட்ரென்த். ஸோ ஐல் கிவ் மை தட் டைம் டு ஃபீல் லோ. எல்லாமே மறுநாள் மார்னிங், சின்ன விஷயமா இருந்தா ஒரே நாள் ஒரே ஈவினிங், பெரிய விஷயமா இருந்தா ஒரு வாரம் 10 நாள் அது அப்படியே வெளியே வந்துடுவேன். அந்த 10 நாள் உட்காந்து ஃபீல் பண்ணுமானா, ஏன்னா அப்பதான் நான் அந்த வழியை வந்து ஹீல் பண்ணி வெளியே வர முடியும். ஹீலிங்க்கு ஒரு டைமிங் கொடுக்கணும் இல்லையா? டிப்ரெஷன் விளையாட்டுக்கு சொன்னாலுமே அவங்க வந்து ஏதோ ஒரு விதத்துல அடிபட்டதுனாலதான் அந்த வார்த்தையை யூஸ் பண்றாங்க. சந்தோஷமா இருக்கிறாங்க யார் போய் நான் டிப்ரெஷன் அப்படி சொல்ல மாட்டோம் இல்லையா? ஸோ we will not take those people for granted. அப்படியா என்ன விஷயம், நம்ம எதுவுமே சொல்ல வேண்டாம், நீ பண்றது கரெக்டு தப்புன்னு எதுவுமே சொல்ல வேண்டாம். உட்காந்து அவங்களுக்காக give your ears, அவ்வளவுதான். ஆமா, அது வந்து ஒரு உசுரை காப்பாத்தி இருக்கலாம். ஏன்னா என்கிட்ட சொல்லியிருக்காங்க, மேம் நான் நேத்து வரைக்கும் ஃபோன் பண்ணிட்டு இருந்தேன், உங்களை ரீச் பண்ணவே முடியல, நான் வந்து வாழ்க்கையை முடிச்சுக்கலான்னு நினைச்சேன், நான் நல்ல வேளை நீங்க போனை எடுத்தீங்க, யூ அண்டர்ஸ்டாண்ட், எனக்கு ஏதோ ஸ்ட்ரென்த் கிடைச்ச மாதிரி இருந்தது, சரி என்ன சொல்லுங்க, ஓகே மேம் எனக்கு இப்ப நிம்மதி ஆயிடுச்சு, நல்ல வேலை தப்பு பண்ண. இந்த மாதிரி ஒருத்தர் 2 பேர் இல்லை, எவ்வளவோ பேர் நேர்ல வந்து பார்த்தவங்க, மேம் நான் நேத்து வந்து என் லைஃப்பை முடிச்சுக்கலான்னு இருந்தேன், நான் சரி போய் இன்னைக்கு மேம பார்த்துட்டு வந்துட்டு அப்புறம் பார்க்கலான்னு சொல்லிட்டு, இப்படி எல்லாம் நான் வந்து இது பொய் சொல்ல கிடையாது, உண்மை. சோ அது உண்மை ராஜா, அது சோ எனக்கு தெரியும். சோ ஆல் வி நீட் டு சி, எனக்கே லோன் யாராவது என்கிட்ட பேச மாட்டீங்களா, நான் சொல்றது என்னோட சைட் ஆஃப் ஸ்டோரி கேட்க மாட்டீங்களா, அது இருக்குது இல்ல, நான் பண்ற தப்பா இல்லையா அப்படின்னு நான் கரெக்ட் நான் நினைச்சிட்டு இருக்கேன், அது தப்பா கூட இருக்கலாம் இல்லையா? அப்போ வந்து எனக்கு பிடிச்சவங்க, நான் ட்ரஸ்ட் பண்றவங்க ஒருத்தர் வந்து என்ன கைட் பண்ண மாட்டாங்களா? சோ நீங்க போய் டிப்ரெஷன் சொல்ற ஆள் கூட நீங்க ட்ரஸ்ட் பண்ற ஆளா இருக்கணும், உங்களை மிஸ்கைட் பண்ற ஆளா இருக்கக்கூடாது. ஆனா நம்ம வந்து இந்த புலித்தோல் போத்திய பசு மாதிரி சுத்திட்டு இருப்பாங்க தெரியுமா, அவங்க சொல்லி நம்பி அப்புறம் இருக்கிற டிப்ரெஷனை வந்து ஓவர் ஆக்கி சட்டை கழிச்சு போற நிலைமையா இருக்கக்கூடாது. அதனாலதான் நம்ம அப்ரோச் பண்ற ஆளுங்க இருக்கட்டும், நம்ம கூட இருக்கிற ஆளுகளையும் அது கரெக்டான ஆளுகளா நம்ம வச்சுக்கணும். நான் முன்னாடி சொன்ன மாதிரிதான், அவங்க எப்பேற்பட்டவங்கன்னு நம்மளுக்கு தெரியாது, அடிபட்டாதான் தெரியும். ஸோ இட்ஸ் ஆல் லேர்னிங், ஹீலிங், லேர்னிங், ஹீலிங், அதுதானே வாழ்க்கை. It was a wonderful interview, Lokesh. Thank you Raja. God bless, and I hope your channel really makes it big and gets up big.